ஹலோ 11th குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் பற்றிய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செல்லாக்குட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பிள்ளைங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கிறது ரீவேல்யூவேஷன் பற்றிய நிறைய டவுட்ஸ் தான், எஸ்பெஷலி 10th குட்டீஸ்லாம். ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா. ஸோ ஸ்கேன் காப்பி எப்போ கிடைக்கும்க்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் 11th எப்போக்கா வருதுலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 11th தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறாங்கப்பா. ஸோ இது நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதுனால அகைன் சொல்கிறேன். ஸோ அதனால் 17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலில் போயிட்டு வாங்கிக்கலாம், சரிங்களாப்பா. ஸோ நான் அட் த சேம் டைம் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களால் அவ்வளோ போய் வாங்க முடியல அப்படின்னா டிஜிஇ அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க, இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன்லப்பா. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். அதில் வந்து HSC 1 year March 2024 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அட் த சேம் டைம் ரிஜிஸ்டர் நம்பர், பப்ளிக் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ப்ரைவேட் கேண்டிடேட், அதாவது தனித்தேர்வர்கள் இருக்கீங்களப்பா, அவங்களுமே இதே மாதிரி டிஜி வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தற்காலிக மதிப்பெண் சான்றிதழுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் நம்ம இப்போ மெயின் மேட்டருக்கு என்னத்துக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங். ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம்ப்பா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து, அதாவது இன்னிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் ஆர் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணியிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே மேம் நாங்கள் போய் அப்ளை பண்ணுறது இதை பற்றி அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க கேட்டுக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் படித்த ஸ்கூலில் தான்ப்பா அப்ளை பண்ணணும், சரிங்களா. ஸோ நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் ஆர் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் ப்ரைவேட் கேண்டிடேட், தனித்தேர்வர்கள் இருக்கீங்களப்பா, ஒருவேளை அவங்களுக்கு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் வந்து போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே உங்களுடைய எக்ஸாம் சென்டரோ அந்த ஸ்கூலுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களாப்பா. ஸோ ஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பிக்கு வந்து 275 ரூபாய் சொல்லியிருக்காங்கப்பா ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ நீங்கள் 2-3 சப்ஜெக்ட் எழுதுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரீடோட்டலிங்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரியலுக்கு வந்து 305 ரூபாய், பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏனைய பாடங்களுக்கு வந்து 205 ரூபாய் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது வந்து ஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு முக்கிய விஷயத்தை நல்லா யோசிக்கணும். கவர்மெண்ட்டே உங்களை வந்து ஆக்சுவலி அதை யோசிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட போகிறீங்களா ரீடோட்டலிங் போட போகிறீங்களா நீங்கள் முன்னாடியே பிஃபோராகவே டிசைட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களால் ஒன்று ரீவேல்யூவேஷன் தான் போட முடியும், அப்படி இல்லைனா ரீடோட்டலிங் தான் போட முடியும். அதனால் பிஃபோராகவே ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் என்னுடைய சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னா இனிமேல் பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து ஸ்கேன் காப்பியை தான்ப்பா அப்ளை பண்ண சொல்வேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன்டு காப்பியாக PDF கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணோம் அண்ட் எந்த தேதியிலன்றதை டிஜி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதையுமே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம், வருத்தப்படாதீங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அதில் மிகப்பெரிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பரை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். உங்களுடைய பேப்பரில் எந்த இடத்துல மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க, எதனால் கம்மி பண்ணியிருக்காங்க, ஆன்சருக்கு இருந்து ஏதாவது கம்மி பண்ணியிருக்காங்களா, ஸோ ஒரு வேளை ஏதாவது கொஸ்டின் கரெக்ஷன் பண்ணாமல் போயிட்டாங்களா, இல்லை நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு மார்க் போடாமல் போயிட்டாங்களா, இல்லைனா ரீடோட்டல் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல மார்க் இருக்குது ஆனால் டோட்டலில் கம்மியாகுது. ஸோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களோட பேப்பரை வாங்கி பார்க்கும் பொழுது, கண்ணால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த பேப்பரை பற்றிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ரீவேல்யூவேஷனோ இல்லை ரீடோட்டலோ போட்டுக்கலாம். அப்போ நம்ம பேப்பரை பார்த்துட்ட பிறகு ஓகே இந்த கொஸ்டினை கரெக்டாக எழுதியிருக்கேன், இதுக்கு 1 மார்க் இல்லை 2 மார்க் வரலாம், கம்மி பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நம்ம ரீவேல்யூவேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பேப்பரை எடுத்து திருப்பி ரீவேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணலாம். அப்படி இல்லையா உங்கள் பேப்பரை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே டோட்டல் மிஸ்டேக்காக இருக்குது, இந்த 2 மார்க் கூட்ட காணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருதா, நம்ம ரீடோட்டலிங் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பிஃபோராகவே ரீடோட்டல்லாம் போட்டுட்டோன்னா என்ன அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பரை நம்ம கண்ணால் பார்க்க மாட்டோம். ஸோ அப்படி பார்க்காத போது நம்ம பேப்பரில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம ரீடோட்டல் போட்டால் அவங்க திருப்பி எடுத்து கரெக்ஷன் மட்டும் இல்லைப்பா மார்க் கரெக்டாக இருக்குது, இல்லை 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர நம்மளுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்காது. ப்ளஸ் இந்த பேப்பரில் இருக்குன்னு தெரியாது நம்ம, ரைட்ப்பா. ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் வந்து ஸ்கேன் காப்பியை அப்ளை பண்ணுங்கப்பா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வாங்கி
வாங்கி பார்த்துட்டு எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டினுடைய நாலேஜபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்கள் டீச்சர்ஸு அண்ட் யார் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க கிட்டலாம் கொடுத்துட்டு, மேம் நான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ரீவேல்யூவேஷன் போடலான்னு இருக்கேன், வருமா மேம்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, ஆமாப்பா இது நல்லா எழுதியிருக்கேன், ஆன்சர் கீலாம் இருக்குது, நீ போடுப்பா. இல்லையா, இல்லைப்பா இது ஆக்சுவலி ஆன்சர் கீ கம்மியாக இருக்குது, போடாத, இருக்கிற மார்க்கும் கம்மியாயிடும். ஸோ இப்படி வந்து கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும்ப்பா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷனோ ஆர் ரீடோட்டலோ போடலாம். ஸோ இன் மை பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறது தி பெஸ்ட் டிசிஷன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பெட்டர் நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்ணமோ டைரெக்டாக ஸ்கூலுக்கு போங்க, அந்த சப்ஜெக்ட்க்குரிய ஸ்டாஃபை பாருங்கள், மேம் அப்ளை பண்ண போகிறேன் மேம் சொல்லுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அண்ட் எந்த இடத்துல மேம் அப்ளை பண்ணோம் ஸ்கூல்லன்னு கேளுங்க. கண்டிப்பாக ஆஃபீஸ் ரூமை தான் கை காமிப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு எந்த சப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஒரு வந்து இது கொடுப்பாங்கப்பா, அப்ளிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஒரு சிலது ஃபில் பண்ணணும். நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு அண்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு ஃபீஸை எங்கே கட்டணும், அதுக்குரிய ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே தான்ப்பா கட்டணும். சரிங்களா? ஸோ ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டி முடிச்சிட்ட பிறகு அவங்க ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்கப்பா, ரெசிப்ட் மாதிரி. ஸோ அந்த ஒப்புகை சீட்டில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஒரு வேளை செல்ஃபோன் கொண்டு போகிறீங்க அப்பா அம்மா கூட போகும்பொழுது அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த ஒப்புகை சீட்டை ஃபோட்டோ எடுத்து சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒப்புகை சீட்டை வச்சு தான் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறீங்களோ, ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாத்துக்குரிய ரிசல்ட்ஸுமே அதை போட்டு தான் உங்களால் பார்க்கவே முடியும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களாப்பா? ஸோ அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும்ப்பா. ஸோ அந்த டேட்டு லிங்க் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட காமிங்க. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கலனா நான் மெயில் ஐடி கொடுக்குறேன், எனக்கு கூட அனுப்பிச்சி விடுங்க. நான் வந்து கண்டிப்பாக பார்த்து என்னோடய சஜஷன் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ரீவேல்யூவேஷனோ ரீடோட்டலோ அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கண்டிப்பாக மார்க் வரும். சரிங்களாப்பா? ஸோ ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டல் பற்றிய ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனாக இருந்தால் நான் கண்டிப்பாக யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை எப்பொழுதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.